கேசரியை எப்பயும் போல ஒரே மாதிரி ரவையில செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேமியால எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10 போல முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இப்போ இதே நெய்ல 1 கப் அளவு சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்லியே. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இப்போ இதே பேன்ல 1 கப் அளவு சேமியாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த சேமியா நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் உருகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகெல்லாம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இருக்குன்னா ஒரு சூப்பரான சேமியா கேசரி ரெடி.